மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா மேமாத்தூர் கிராமத்தில் தாய் சக்தி ஏஜென்சி என்ற பெயரில் பெட்ரோல் பங்க் உள்ளது. இங்கு நேற்று மாலை மேமாத்தூர் புது தெருவை சேர்ந்த பொன்மணி என்ற பெண் ஊழியர் பணியில் இருந்தபோது மதபோதையில் வந்த 6 பேர் அடங்கிய கும்பல் ஒன்று 2 இருசக்கர வாகனங்களில் பெட்ரோல் போட்டுள்ளனர். 2 வாகனங்களிலும் 350 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுவிட்டு பணம் தராமல் அங்கு பேசிக் கொண்டிருந்த நிலையில் பொன்மணி பெட்ரோல் போட்டதற்கான பணத்தை கேட்டுள்ளார். தருகிறேன் என்று கூறியவர்கள் பணத்தை கொடுக்காமல் சென்றபோது பொன்மணி அவர்களுக்கு கூப்பிட்டு நிறுத்தி பணத்தை கொடுத்துவிட்டு போங்கள் என்று கூறியதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பங்கின் மேலாளர் வினோத்குமார் வந்து பேசியுள்ளார். அப்போது வினோத்குமாரையும் தாக்கிவிட்டு பெண்ணென்று பாராமல் தன்னையும் தாக்கியதாகவும் அப்போது அங்கு வந்த தனது கணவர் மோகன்ராஜையும் தாக்கியுள்ளனர் என்று கூறிய பொன்மணி உள்காயங்களுடன் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட செம்பனார்கோவில் போலீசார் பரசலூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜெகதீசன், திருமூர்த்தி, மேலப்பாதியைச் சேர்ந்த லிங்கராஜ் மற்றும் 17 வயதுடைய சிறுவர்களான ஆதிஷ், சஞ்சய் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களை திருச்செம்பள்ளியில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் நீதிபதி ஜெகதீசன் என்பவரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டும் திருமூர்த்தி, லிங்கராஜ் ஆகிய இருவரை நீதிமன்ற பிணையிலும் விடுவித்தார். மேலும் 17 வயதுடைய சிறுவர்கள் இருவரையும் மயிலாடுதுறையில் உள்ள இளம் சிறார் நீதி குழுமத்தில் நாளை காலை ஆஜர்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு பெற்றோர்களுடன் அனுப்பி வைத்தார். மேலும் இந்த சம்பவத்தில் தலைமறைவாக உள்ள ஹரிஹரசுதன் என்பவரை செம்பனார்கோவில் போலீசார் தேடி வருகின்றனர். வணக்கம், நான் மேமாத்தூர் பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்குறேன். எனக்கு மேமாத்தூர் சொந்த ஊர் அதே தான். அந்த வேலை 3 வருஷமா அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுவரையும் எந்த பிரச்சனையுமே இருந்தது கிடையாது. நாங்கள் நல்ல முறையாக தான் வேலை பார்க்கோம். காலைல 9 மணிக்கு வருவோம், 7 மணிக்கு போவோம் ஷிஃப்ட் முடிஞ்சு. அன்னைக்குங்கிறனா அவன் எப்போ வந்தாலுமே அவன் நிறைய ரெகுலராக வர பையன்தான். எப்போ வந்தாலுமே போதையிலேயே வருவானுவோம். எந்த நேரமும் வந்துட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு லேட்டாக தான் காசு கொடுப்பானுவோம். அதே மாதிரி அன்னைக்கும் ஒரு நாள் செஞ்சானோ, சரி லேட்டாக தருவானுன்ட்டு பெட்ரோலை போட்டு விட்டுட்டு உட்கார சொன்னோம். உட்காந்துட்டு காசு கேட்டதுக்கு தரேன்கான்னு சொன்னேன். சரி கொடு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்தேன். கொஞ்சம் லேட்டாக 4-5 வண்டி போட்ட பிறகு கொஞ்சம் லேட்டாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டானோ. கிளம்பினோன்னே நான் என்ன செஞ்சேன், தம்பி நில்லு அப்படின்னு சொன்னேன். திரும்பி பார்த்து காசு கொடுக்காம போகிறப்பா காசு கொடுத்துட்டு போ. எங்களுக்கு சம்பளம் 350 ரூபா தான். அந்த 350 ரூபாயை நீ எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் பொழுதுக்கும் நின்று எங்களுக்கு என்ன புண்ணியம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். காசு கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப பேசணும். என்ன தம்பி காசு கொடுக்க முடியாதுன்னு நான் கேட்டேன். காசு கொடுக்க முடியாதுன்னு கேட்டால் கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொன்னோம். நீ காசு கொடுத்துட்டு தான் போகணும்னு சொன்னோம். அடுத்தது எங்கள் மேனேஜர் வந்தாங்க. மேனேஜர் வந்தோடனே அவங்களும் கேட்டாங்க, காசு கொடுத்துட்டு போ தம்பின்ட்டு. காசு கொடுன்னு தம்பின்னு சொன்னோன்னே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களையும் தள்ளி விட்டோன்னா அவங்க வந்து ஓனருக்கு ஃபோன் அடிக்க போயிட்டாங்க. போன பிறகு அவங்கள பின்னாடியே துரத்திக்கிட்டு போய் அவங்களையும் அடிச்சு போட்டு என்ன சத்தம் கேட்குதுன்ட்டு நான் வண்டியை நிறுத்திட்டு நான் போயிட்டு நான் காசு தான் கேட்டேன். அவங்கள கூட நான் போய் பார்க்கல, அவங்கள அடிச்சது கூட நான் பார்க்கல. நான் போய் பெட்ரோல் போட்ட காசு கொடு தம்பி அப்படின்னு சொல்லி வண்டியில் உட்காந்துருந்தான். இன்னொருத்தன் 2 வண்டிக்கு போட்டேன். அந்த வண்டியில் இன்னொருத்த வண்டியில் உட்காந்துருந்தவன்ட்ட காசு தான் கேட்டேன். காசை கொடுத்துட்டு போதும் அப்படின்ட்டு. காசு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் அவன் சரி கருப்பு சட்டை போட்டவன் காசு தரேன்னு சொன்னான். இன்னொருத்தன் வெள்ளை சட்டை போட்டுட்டு உள்ள உட்காந்துருந்தவன், வண்டி மேல உட்காந்துருந்தவன் காசு இல்லை மச்சான்னு சொல்லிட்டு சைடா சிரிச்சதுனால நான் என்ன சுத்தமா காசு இல்லாத நீ எதுக்கு பெட்ரோல் போட வர, நாங்க வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம், பொழுதுக்கும் நின்று நிலகால மேல நின்று வேலை பார்க்குறோம், எதுக்கு காசு இல்லாத நீ பெட்ரோல் போட வரேன்னு சொல்லிட்டு வண்டி சாவியை பிடுங்கிட்டேன். வண்டி சாவியை குடிக்கலன்னு எங்களை அவ்வளோ அடி அடிச்சிருக்கான். நாங்கள் எங்களை தள்ளி விட்டு வண்டி சாவி கொடுன்ட்டு எங்களை அவ்வளோ அடி தள்ளி விட்டு எல்லாத்தையுமே தள்ளி விட்டு எங்கள் வீட்டுக்காரங்க எதர்ச்சா வந்தாங்க பாருங்க, அவங்களையும் தள்ளி விட்டு அவங்களையும் அடி, கேமரா பார்த்துருப்பீங்க, அங்கே அவ்வளோ அடி அடித்து போட்டுட்டு அவனை விட்டு கிளம்பிட்டானுங்க. வண்டி சாவி கொடு, வண்டியா சாவி. யார் பேர் அவனு பேர்லாம் தெரியாது, ஆனால் ரெகுலராக வரும். 300 ரூபாய்க்கு போட்டானுவோம். ஒரு வண்டி 300 ரூபாய், ஒரு வண்டி 50 ரூபாய்க்கு. மொத்தம் 6 பேர் வந்தானுவோம். 6 பேர்ல இருந்து 4 பேரும் எங்களை அடிச்சானுவோம். 2 பேரும் மட்டும்தான் விலைக்கு விட்டானுவோம். போன்ட்டு புரியல. 6 பேருமே போதையில தான் இருந்தானுங்க. எல்லாருமே ஃபுல் போதை. கொஞ்சம் கூட குறைச்ச நான் போட மாட்டேன், ரொம்ப நேரமா போட மாட்டேன். அவன் என்ன போதை இது பண்ணியிருந்தானு தெரியல. அந்த போதை முதல்ல இது பண்ணணும், போதை போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணணும். எங்களுக்கு நெஞ்சை தள்ளி விட்டதுனால மூச்சே விட முடியல என்னால. அப்புறம் அதிகமா படபடப்பு வந்து மூச்சு விட முடியாத என்னால, எனக்கே தெரியல. இங்க கொண்டு வந்து ஜிஹெச்ல கொண்டு வந்து என்ன சேர்த்திருக்காங்க.